சாமியை பார்க்க போனோம்னா அவர் கவுண்டர் வச்சுருக்காராம். அந்த கவுண்டரில் போய் நீ 350 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு டோக்கன் தருவானாம். அந்த டோக்கனுக்கு ஒரு மாலையும் ஒரு எலுமிச்சம்பழம் தருவாங்களாம். அந்த எலுமிச்சம்பழத்தை அவர் கையில் கொடுத்துட்டு மாலையை கழுத்தை போட்டு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் அருள்வாக்கு சொல்லுவாராம். அருள்வாக்கு சொல்லும்போது 100 ரூபா காணிக்க போடணுமா. இது நம்ம நண்பர் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்து சொன்னார். இதெல்லாம் சாமி பேரை வச்சு எப்படி ஏமாத்துறாங்க. கருப்பசாமியை வச்சு அருள்வாக்கு சொல்லுதான்னா காசே வாங்காமல் சொல்லு, மக்கள் கொடுக்கறத வாங்கு. அதை விட்டு இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோ காசு கொடுன்னு சொன்னாலே அது அருள்வாக்கில் பொய் வாக்கு. மக்கள்கிட்டருந்து காசு சம்பாதிக்கணும். எந்த கடவுளும் காசு வாங்க சொல்லவே இல்லை, அவங்களா தரணும். இன்னத்தை செய்ய மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இன்னும் இதேமாரி ஆட்களை நம்பி பெய் காசை கொடுத்து ஏமாறுதாங்க. என்ன செய்ய மக்கள் தான் திருந்தணும். ஏமாறுதான் இருக்குது, ஏமாத்துறோம், ஏமாற்றிட்டு